ஹாய் ஆல், திஸ் இஸ் சரண்யா, ஃபிசிஷியன் அசோசியேட். நம்ம இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பக்கவாதத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது ஹார்ட் இஷ்யூ இருந்தால் எப்படி ஸ்ட்ரோக் வரும் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது என்ன மாதிரி ஹார்ட் இஷ்யூ இருந்தால் பக்கவாதம் வரும் அப்படின்னா, நம்ம ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். அப்படின்னா ஹார்ட் பீட் வந்து ஸ்கிப் ஆகி பீட் ஆகும். ஏட்ரியல் ஃப்ளட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஹார்ட் பீட் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். டைலேட்டட் கார்டியோமயோபதி, ஹார்ட் கொஞ்சம் வீக்கமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரீவியஸாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா. அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட்டுக்கு வந்து அந்த போதுமான அளவுக்கு பம்பிங் கெப்பாசிட்டி இருக்காது. இன்னொன்று பிபி ரொம்ப ஷூட் அப் கண்டிஷனில் இருந்தால். இன்னொரு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் உறையக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும்னா ஹார்ட்டுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கிளாட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஹார்ட் பீட் ஒரு பீட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கிளாட் வந்து மூளைக்கு போகிற பெரிய ரத்த குழாய் மூலயமா ட்ராவல் ஆகிட்டு மூளைக்கு போகும்போது ஒரு ஷவர் மாதிரி தெறிக்க ஆரம்பிக்கும். இது போய் என்ன பண்ணுன்னா அங்கங்கே சின்ன சின்ன இடத்துல போயிட்டு மூளைக்கு பிளட் சப்ளை இல்லாமல் அடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் வீக்னஸ் வரலாம், ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் வரலாம், இல்லை பிளரிங் ஆஃப் விஷன் வரலாம். இந்த மாதிரியான நிறைய சிம்டமும் சேர்த்து வரலாம் அந்த பேஷண்ட்டுக்கு. இந்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்டியோ எம்பாலிக் ஸ்ட்ரோக், இல்லைனா வந்து வாட்டர் ஷெட் இன்ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஓல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 24 hours இசிஜி மாதிரி நம்ம எடுக்கணும். அது ஒன்றும் இல்லை, நம்ம கழுத்தில் ஒரு டேக் மாதிரி போட்டு விட்டுருவாங்க. அது 24 hours அது மானிட்டர் பண்ணும். இன்கேஸ் ஹார்ட்டில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் ஃபஸ்ட்டு ஹார்ட் இஷ்யூ அட்ரஸ் பண்ணி சைட் பை சைடில் ஸ்ட்ரோக்குக்கான ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.